அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக அமைச்சரவை இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியதாக இன்று தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் எதிர்வினை ஆற்றியதை தொடர்ந்து தற்போது அந்த மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, இந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? கண்டிப்பாக முதல்ல இதுக்கு முக்கியமான காரணமாக சித்தராமையா தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதற்கு காரணம், இந்த மசோதாவானது தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. அதாவது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், இந்த பிரிப்பரேஷன் ஸ்டேஜ், அதாவது தயாரிக்கும் இடத்திலேயே இருக்கிறது, முழுமையடையவில்லை என்ற ஒரு காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார். முழுமையடையாத பட்சத்தில் எப்படி இந்த மசோதா அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கெல்லாம் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, இன்று சித்தராமையா போட்ட முதல் ட்வீட்டில் 100% கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு விவகாரம் தான். அந்த ட்வீட்டுக்கு பிறகு இங்குள்ள முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள் என பல்வேறும் தங்களது எதிர்ப்பை நேரடியாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட தொடங்கினார்கள். இந்த அழுத்தத்தின் பேரில் தான் தற்போது இந்த முடிவானது மாற்றப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் தனது எக்ஸ் பக்கத்தில், தற்போது இந்த 100% கன்னடர்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா என்பது நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் முழுமையாக இது விவாதிக்கப்பட்டு அதன்படி தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த மசோதாவை திரும்ப பெறுவேன் என்று எந்த இடத்திலும் முதல்வர் சித்தராமையா குறிப்பிடவில்லை. இதில் என்னென்ன சாதக பாதகங்கள் உள்ளது என்பது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் பின்னர் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இந்த எக்ஸ் பதிவு மூலமாக. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர மசோதா திரும்ப பெறப்படவில்லை என்று விளக்கமளித்தீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.